இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரையிலும் வெற்றிகரமான பிரவேசமும் நகரத்தை கண்டு அழுதலும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 19வது அதிகாரத்தின் இந்த 11வது வசனத்திலே அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபமாய் இருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார் என்று பார்த்தோம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே ரோமர்களுடைய ஆட்சியை அகற்றி ராஜ்யத்தை நமக்கு திரும்ப தந்து விடுவார் என்று சொல்லி அவரோடு கூட இருந்தவர்கள் நினைத்தபடியினாலே அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்ன ஆண்டவர் இப்பொழுது 28வது வசனத்திலே அவர் எருசலேமுக்கு நேராக ஒரு பவனி செல்கிறதை பார்க்கிறோம். அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கழுதையின் மேல் சவாரி செய்து இயேசு எருசலேமுக்குள் பிரவேசித்ததன் மூலம் தாம் தான் இஸ்ரவேலுக்கு முன்குறிக்கப்பட்ட ராஜா, அவர்தான் மேசியா என்பதை வெளிப்படையாக காட்டும்படியாக இந்த காரியத்தை செய்தார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். களி கூறுகிறதற்கு காரணம் என்ன சொல்லுகிறார்? ராஜாவினுடைய வருகையை குறிப்பிடுகிறார். இந்த ராஜ மேன்மையோடு கூட வராமல் தாழ்மையாய் கழுதையின் மேல் வருவார் என்று சொல்லி சகரியா அநேக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தரிசனம் கண்டு எழுதுகிறதை அப்படியே இயேசு கிறிஸ்து இங்கே அந்த பெத்பகே பெத்தானியா கிராமத்தில் வந்தபொழுது அந்த கழுதை குட்டியை அவர் தூரத்தில் கண்டு அந்த காரியத்தை அவர் சொல்கிறார். அந்த காரியத்தை தனக்கென்று அவிழ்த்து கொண்டு வரும்படியாக அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். பிலிப்பியரில் 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். 5ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோமே. அந்த காரியத்தின்படி இங்கே அவர் உலகத்தின் ராஜ்யங்களை இப்பொழுது ஜெயிக்கிறவராக அல்ல, அவர் ஒரு எருசலேமுக்கு நேராக தன்னை மேசியாவாக, தன்னை ஒரு ராஜாவாக சிலுவையில் அறைகிறதற்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக இந்த பவனி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்த மேசியா இரட்சகர் சிலுவைக்கு செல்ல தாம் தயாராக இருக்கிறார் என்பதை அவர் அறிவிக்கிறதை இந்த சம்பவத்தின் மூலமாக நான் பார்க்கிறோம். இயேசுவின் எளிமையான தாழ்மையான பிரவேசம், அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல இப்பொழுது என்பதை அவர் வெளிக்காட்டுகிறார். அவர் உலக சாம்ராஜ்யத்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் ஆட்சி செய்ய இப்பொழுது வரவில்லை என்பதை அடையாளமாக காட்டுகிற செயலாக அவருடைய கழுதையின் மேல் செல்லுகிற பவனியானது காணப்படுகிறது. அவர் தேசத்தின் மேல் நடவடிக்கை எடுத்த மறுத்ததையும் இந்த செயல் காட்டுகிறது. அவரது ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, ஆவிக்குரியது என்பதை அவர் இங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு ஆழமான ஒரு சத்தியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினுடைய அவருடைய அரச பவனிக்காக ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை
அங்கே கட்டப்பட்டிருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனை கிறிஸ்து தூரத்தில் பார்க்கிறார். அதனை ஆண்டாண்டு காலங்களுக்கு முன்பாகவே சகரியாவின் கண்களும் தரிசனத்தில் அது கண்டிருந்தது. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், அனைத்தையும் திட்டமும் ஒழுங்குமாய் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய திட்டத்தில் நம்ம கூட விதிவிலக்கல்ல. அவருடைய கிருபை எவரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவருக்கு தெரியாமல் எதுவும் நிகழ்ந்து விடுகிறதும் இல்லை. பாவத்தின் அலங்கோலமான இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். நாம் அவருக்குள் அடைக்கலம் புகும் பொழுது நம்ம அனுபவிக்கக்கூடிய பராமரிப்பு எத்தனை அதிகமாக இருக்க முடியும். நம்மை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு அரச திட்டத்தில் ஒரு கழுதையை கூட மறக்கலிய நம்மை நிச்சயமாக அவர் மறக்க மாட்டார். அந்தகார உலகத்தில் ஒருவேளை அதனுடைய மகிமை புரியாமல் தெரியலாம். ஆனால் ஒளியின் உலகில் நம்முடைய விழிகள் வியப்பில் அப்படியே விரியாமல் போகிறதில்லை. அவருக்காக நம்ம வைத்த ஒவ்வொரு அடிகளும் கூட அங்கே மறக்கப்படாமல் இருந்து அதற்கென்று பிரதிபலன்கள் கொடுக்கப்படும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு தூரத்தில் கண்ட சகரியாவினுடைய தரிசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகள் ஆன பின்பாகவும் தம்முடைய திட்டத்தில் நிறைவேற்றி காட்டுகிற ஆண்டவர், நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஒரு ஆண்டவர், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவருக்காக செய்கிற காரியத்தில் நாம் செய்கிற எல்லா பிரயாசங்களையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனைத் தொடர்ந்து சீஷர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு அவர்கள் தேவனை புகழ்ந்ததை 38வது வசனத்தில் பார்க்கிறோம். பரிசேயரில் சிலர், போதகரே உடைய சீஷரை அதட்டும் என்று அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். இயேசு அதற்கு பதில் சொல்கிறார், இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பின்பாக 41 44 வரையிலும் நகரத்துக்குள்ளே இப்போ பிரவேசித்து விட்டார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிற காரியமானது காணப்படுகிறது. மக்களும் அவருடைய தலைவர்களும் தங்களுக்கு உலக பிரகாரமான ராஜ்யத்தை ஆளும் ஒரு அரசியல் ரீதியான மேசியாவை எதிர்பார்க்கிறார்கள் என்பதையும், அவர் தேவனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மேசியா என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்து தள்ளிவிடுவார்கள் என்பதையும் உணர்ந்து அதற்காக அந்த நகரத்து மக்கள் அனுபவிக்கப் போகும் பயங்கரமான ஆக்கினை தீர்ப்பை நினைத்து இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறதை பார்க்கிறோம். அழுதார் என்கிற கிரேக்க பதத்துக்கு கண்ணீர் விடுவதை விட அதிகமான பொருள்கள் உண்டு. அது புலம்புதல், துக்கங்கொண்டாடுதல், ஏக்க பெருமூச்சு விடுதல், விம்முதல், ஆத்துமாவில் வேதனை குரல் என்றெல்லாம் அந்த வார்த்தைக்கு பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசு தமது சொந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலை. தேவனுடைய நொறுங்குண்ட இருதயத்தையும் அவர் மனித இனம் இழக்கப்பட்டு விட்டதையும் அவர்கள் மனம் திரும்ப மறுத்ததற்காகவும் இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாததற்காகவும் வேதனைப்படுவதையும் காட்டும் வகையில் இங்கே மனம் கலங்கி இயேசு பிதாவினுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி அவர் அழுகிறதை பார்க்கிறோம், கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம். உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு என்று சொல்லுகிறார். எருசலேமை குறித்து இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் கிபி 70 நிறைவேறியது. அப்பொழுது எருசலேம் ரோம படையினால் அழிக்கப்பட்டது. அப்பொழுது லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். லட்சக்கணக்கான பேர் பட்டினியில் செத்தாங்க. செத்தவர்களினுடைய சடலங்கள் மதிலுக்கு வெளியே எரியப்பட்டன. ரோம தளபதி தீத்துவினுடைய சேனை அநேகரை அங்கே கொன்று குவித்தது. 1,00,000 பேரை அவர்கள் சிலுவை அறைந்து கொன்றார்கள் என்று சொல்லி சரித்திரங்கள் கூறுகிறது. 1,00,000 பேரை அடிமைகளாக விட்டார்கள். 40,000 பேர்கள் அங்கிருந்து துரத்தப்பட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். எருசலேமுக்குள் அவர்கள் பிரவேசிக்கக்கூடாது என்கிற சட்டத்தை அங்கே ரோம தளபதி தீத்து போட்டான். கிட்டத்தட்ட 11,00,000 பேர் அவர்கள் மரித்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. யூதன் ஒருவனும் எருசலேமில் நுழையக்கூடாது என்கிற சட்டமானது அங்கே தீத்துவினால் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 27:25 அவரை சிலுவையில் அறைகிறதற்கு ஒப்பு கொடுத்த பொழுது, இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் இருப்பதாக என்று சொல்லி ஒவ்வொருவரும் சொன்னார்களே. கிபி 70 இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே தன்னுடைய வெற்றிகரமான பவனி ஒரு ஆவிக்குரிய பவனி என்பதையும்
நம்ம அவருக்காக செய்கிற எந்த ஒரு கிரியைகளையும் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் என்கிற காரியத்தையும் அநீதி உள்ளவர் அல்ல என்கிற காரியத்தையும் ஆண்டவருடைய ரட்சிப்பை மறுதலிக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மறுதலிக்கிறவர்களுக்கு, சிலுவையை பற்றிய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மறுதலிக்கிறவர்களுக்கு எவ்வளோ பெரிய நித்திய ஆக்கினை வரும் என்பதையும் இந்த பகுதியிலே அவர் காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். கண்ணீர் விட்டு அழுகிற அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாக எத்தனை தரமோ நான் உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனமில்லாமற் போயிற்று என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இயேசுவை விலையேற பெற்ற சொந்த இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள தஞ்சம் புகுந்தோம் என்று சொன்னால் ஒளியின் உலகத்தில் நாம் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.